ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறான் சார். இந்த ஃபேக் ஐடி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேருக்கு பின்னாடி கியூட்டி, ஸ்மைலி, ஸ்வீட்டி, பியூட்டி, அதுவும் முக்கியமாக பிரியா கியூட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, சத்தியமாக அது ஃபேக் ஐடி தான். ஏன்னா எனக்கு அப்போ ஐடியிலேருந்து வந்துச்சு. இன்னைக்கு ஜென்சி தலைமுறையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 499 ரூபா, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீ என்னை கேட்கலாம். பாதிக்கப்பட்டவன்ட்டு கேட்டு தெரிஞ்சிட்டது தான். 499 ரூபா சப்ஸ்கிரிப்ஷனு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மாத கணக்கில் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வருது. ரீல்ஸ் அக்கான்றானுங்க, அக்கான்ற வார்த்தையே பக்காவாக கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த தலைமுறை தான் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். படித்து மார்க் வாங்கினா பரவாயில்ல, பொது இடத்துல அறை வாங்கிட்டு அதெல்லாம் மார்க்ஸ்ன்னு போடுறியே, இது அசிங்கமா இல்லையா இந்த தலைமுறைக்கு அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம். பராசக்தி உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறான் சார். இந்த ஃபேக் ஐடி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேருக்கு பின்னாடி கியூட்டி, ஸ்மைலி, ஸ்வீட்டி, பியூட்டி, அதுவும் முக்கியமாக பிரியா கியூட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, சத்தியமாக அது ஃபேக் ஐடி தான். ஏன்னா எனக்கு அப்போ ஐடியிலேருந்து வந்துச்சு. அது நல்லா பாருங்களேன். ஃபேவரட் கலர் ப்ளூ கலர், ஐ லவ் திஸ் ஆக்டர், ஏஜ் 18 இப்படிலாம் போட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் பரவாயில்லன்னு அந்த அபவுட்டில் படிச்சுன்னு தான் வந்தேன். ஆனால் எப்போ தெரியுமா எனக்கு தெரிஞ்சுது, கீழே ஸ்கூல்ன்ற இடத்துல எழுதியிருந்தான் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. பிரியா கியூட்டின்னு பேரை வச்சு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு போட்டு வச்சிருக்கேடா, உன் அறிவில் தீய வைக்க வந்துட்டானுங்க சில பேர்லாம். அதுவும் இப்போ ஒரு ஜெனரேஷன் கிளம்பிருக்கு, நோகாமல் சம்பாதிக்கிறது எப்படி. ஃபேமிலிஸ் 687K ஃபாலோவர்ஸ் இருக்கிறான். அவன் ஒரு உச்சகட்ட நடிகரோட வீட்டு வாசல்லேருந்து ஃபோட்டோ எடுத்து வீட்டு வாசலில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். இப்போ நான் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கிறான். வெளியில் இருக்கும்போது தலை மொட்டையாக இருக்குது, முடி கம்மியாக இருக்குது. உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துருக்கான், அதில் முடி நிறையா இருக்குது. இங்கிட்டிருந்து இங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ளே முடி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு அத்தனை லட்சம் பேர் லைக் போட்டிருக்கிறான். அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான், அதுக்கு 7000 அனுப்பிச்சி விட்டுருக்குறானுங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் உடனே நீங்கள் அனுப்புங்க, அறக்க பறக்க பண்ணுறேன்னு இருக்கிறான். அத்தனை பேர்கிட்ட இருந்தும் அறக்க பறக்க ஆட்டையை போட்டு தார் கார் வாங்கியிருக்கிறான். நாம் சைக்கிள் வாங்குறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், தார் கார் வாங்கியிருக்கான். அதுக்கும் வந்து சொல்கிறான் தெரியுமா, எல்லாருக்கும் என் மேலே பொறாம ஃபேமிலிஸ், நான் தார் கார் வாங்கினது இவங்க யாருக்குமே பிடிக்கல ஃபேமிலிஸ். யார் தான் ஃபேமிலிஸ் பெட்டிங் ஆப்பெல்லாம் ப்ரமோட் பண்ணல. டேய், எவன் செஞ்சாலும் கொலை தான், எவன் செஞ்சாலும் தப்பு தான். உண்மையாகவே எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய நன்றியை சொல்கிறோம். ஏன்னா ரம்யா ஆப்பால் இத்தனை உயிர்கள் பலியாவதை பார்த்து அரசாங்கமே அதை தடை பண்ணுச்சு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வரவேற்க வேண்டியதுதான். ஏன்னா இவனுங்களை அந்த ஆப்பை விட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்கள் அதில் விளையாடாதீங்கன்னு சொன்னால் இவனுங்க கேட்க மாட்டானுங்க. ஒட்டுமொத்தமாக பேன் பண்ணால் மட்டும்தான் இவனுங்க அடங்குவானுங்க அப்படின்னு சொல்லி பேன் பண்ணது இருக்கு இல்லையா? அது ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம். அந்த ஃபேமிலிஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? எனக்கு என்ன மன வருத்தம்னா, ஒரு 15 வயசு இருக்கும் பொழுது, 15-13 வயசு தான் இருக்கும் பொழுது சின்ன பையனாக இருக்கிறான், பச்சை துண்டு போட்டு, எங்கள் ஊரில் ஒருத்தன் பச்சை துண்டு போட்டுருவான். இந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இத்தனை பேரை ஏமாத்திருக்கான். 14 வயசு. இந்த பச்சை துண்டை போட்டுட்டு இவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு ஏமாறுறானுங்களா, இல்லை தெரியாமலே அப்படித்தான் ஏமாந்து தான் போவோமே அப்படின்னு ஏமாறுறானுங்களா? இந்த ஃபேமிலிஸ் குரூப் உருவாக அப்படின்னு சொன்னால் இன்னொரு குரூப் இருக்குது. எளிமையாக ஆன்லைனில் பொங்கல் நாளில் சொல்லணுமான்னு தெரியல, நீங்கள் பிபி ஏதாவது போட்டுக்கோங்க, ஆன்லைனில் செய்கின்ற ஒரு கலாச்சாரம் பெருகிட்டு வருது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு ஃபோட்டோ போடுறோம், ஒரு லைக் வாங்குகிறோம், ஒரு நல்ல கருத்தியல் பேசுகிறோம், அதுக்கு ஒரு லைக் வாங்குகிறோம், இவங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு லைக் வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு சமூகம் மாறி இன்றைக்கி ஜென்சி தலைமுறையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 499 ரூபா, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நீ என்னை கேட்கலாம். பாதிக்கப்பட்டவன்ட்டு கேட்டு தெரிஞ்சிட்டது தான். 499 ரூபா சப்ஸ்கிரிப்ஷனு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மாத கணக்கில்
அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வருது. ஒரு என்ஜினியரிங் படித்தவன் போயிட்டு மாதம் ஃபுல்லாக வேலை செய்கிறான், அவனுக்கு பிடிச்ச வேலையை கிடைச்ச வேலையை செய்கிறான், ஒரு 15,000 16,000 சம்பளம் வாங்குறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுது. ஆனால் இவங்க போடுற அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, அதற்காக இவர்கள் காட்டுகின்ற காட்சிகளுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் போட்டிருக்காங்க, அக்கா, இவன் கேட்டிருக்கான் பாருங்க, அக்கா நீங்கள் இது போன்ற உடையில் வருவீர்களா அப்படின்னு இவன் கேட்டிருக்கிறான். உடனே அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் என்னை கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உண்மையிலேயே நான் மனசு நெகிழ்ந்து போயிட்டேன். ஒரு கவர்ச்சி காட்டி சப்ஸ்கிரிப்ஷனில் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் பட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்கள பாராட்டலாம் அப்படின்னு கமெண்ட்டில் எழுதலான்னு போன பாருங்க. அடுத்த கமெண்ட்டில் அவங்களே எழுதியிருக்காங்க, அதெல்லாம் என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான், சும்மாலாம் கேட்டால் எங்கடா போயிட்டுருக்கு இந்த தலைமுறை? ரீல்ஸ் அக்கான்றானுங்க, அக்கான்ற வார்த்தையே பக்காவாக கேவலப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த தலைமுறை தான் அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். சார், அக்கான்றவங்க இன்னொரு அம்மான்னு சொன்னா சார் தமிழ் சமூகத்தில். அக்கான்னு அவங்கள லவ் பண்ணுறேன்னு மெசேஜ் அனுப்புகிறான். இவன் எந்த அர்த்தத்தில் அனுப்புகிறான்றத படிக்கிறான், நமக்கும் தெரியும். ஆனால் இப்படி ஒரு கலாச்சாரத்தை விதைச்சிட்டு இருக்கீங்களே, இது எப்படி ஆனந்தமாக மாறும் அப்படின்றது தான் எதிரணியில் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஃபேமிலிஸ் குரூப்புக்கிட்ட அந்த ரீல்ஸ் அக்காவே ஏமாந்துருக்குது. ஏமா நீ இப்படி பண்ணியிருக்கிறியா, அவங்க கூட சேர்ந்து நீயும் ரீல்ஸ் போட்டிருக்கியா அப்படின்னாங்க. இல்லை, அந்த பால்முகம் மாறாத முகத்தை பார்த்து நான் அப்படிலாம் நினைக்கல, தெரியாமல் ஒரு பட விழாவுக்கு போகும்போது சந்தித்தோம். இரு நாட்டு அதிபர்கள் இவங்க சந்திப்பு நடத்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது தான், உங்களுடைய கல்லூரி விழாக்களுக்கு கூப்பிடுறீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற ஆட்சித்தலைவரை கூப்பிடுங்க, அவர் ஃப்ரீயாக இல்லையா, அந்த நேரத்தில் அவைலபிளாக இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரியை கூப்பிடுங்க, அந்த மாவட்டத்தில் சாதிச்ச ஒரு விளையாட்டு வீரனை கூப்பிடுங்க, அடித்தட்டுலேருந்து கிளம்பி வந்து ஒருத்தவன் சாதிச்சிருப்பான் இல்லையா அந்த மாவட்டத்தில், அவனை கூப்பிட்டு அவனுடைய அனுபவங்களை உங்களுடைய மாணவர்கள்கிட்ட பகிர்ந்துக்க சொல்லுங்க. இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவில் நீ எப்படிப்பா சாதிச்சு வந்தேன்னு இதை இந்த ஜென்சி தலைமுறைகிட்ட சொன்னா அது நல்லது, அது ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். ரீல்ஸ் போடுறவனே, ஆபாசமான வார்த்தைகளால் பிரபலம் அடைஞ்சவனே, தலையை சொறிகிறவனே, சட்டையை கழட்டி மாற்றினவனே, நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா ஆபாசமாக நடந்துக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள கூட்டு ஒரு கல்லூரியில் பள்ளியில் பேச வைக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க என்ன பேசுவாங்க மாணவர்கள்கிட்ட. நீங்கள் யாராவது இதில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்களா, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்காக சிறப்பு காட்சிகள் ஒளிபரப்பப்படும் பேசுவாங்களா? ஒரு பள்ளியுடைய நிர்வாகம் எப்படிங்க இந்த மாதிரி ஆபாசமான மனிதர்களை கொண்டு வந்து உங்களுடைய மாணவர்கள் முன்னாடி நிறுத்துறீங்க? அட்லீஸ்ட் அப்படி கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோராவது கேட்கணும் இல்லையா, என் பிள்ளைக்கு யாரை நீங்கள் முன்மாதிரியாக கொண்டு வந்து காட்டுறீங்க, இந்த மாதிரி கேவலமானவங்களை எப்படிங்க நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு கேட்கணும் இல்லையா? ஆனால் பள்ளி நிர்வாகம், மாணவர்கள் எல்லாரும் அந்த ஆபாசமான மனிதர்களை சூழ்ந்து நின்று செல்ஃபி எடுத்து ஒரு வீடியோ போடும்போது பார்க்குற நமக்கெல்லாம் பதறதா இல்லையா? என் புள்ள அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா, என் தம்பி அப்படி ஆயிடக்கூடாது இல்லையா, இந்த பதட்டம் நமக்கு வருதா இல்லையா? அதை ஏன் இந்த கல்வி நிறுவனங்கள் செய்யுது அப்படின்ற கேள்வியை இந்த இந்தியா தமிழ் நிர்வாகம் சார்பாகவும் எங்களுடைய பட்டிமன்றம் குழுவின் சார்பாகவும் மக்களுக்கு நாங்கள் எளிமையாகவே வைக்கிறோம். நாங்கள் நிறைவாக 2 விஷயங்களை சொல்லி தீர்ப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒன்று இந்த ஜென்சி தலைமுறைகிட்ட பெருகிட்டு வருது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னா, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நான் உங்ககிட்ட அன்பாக இருப்பேன், நான் எப்பவுமே உன்னோட முன்னேற்றத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான்னு வச்சுங்க. அவனை இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அவன் யார் தெரியுமா, அம்மா பையன்டி, அம்மாஞ்சிடி, பால்வடிடி, முகத்துக்கு சொல்கிற பேர் பால்வடிடி. எனக்கு யாரை தெரியுமா பிடிக்கும், ரக்கட் பாய்ஸை தான் பிடிக்கும். ரக்கட் பாய்ஸ்னா எவன் தெரியுமா, சப்புன்னு அரைவான், இடம் பொருள் ஏவலே கிடையாது, நடு ரோட்டில் வச்சு அரைகிறான். அவன் என்ன அரைஞ்சான் தெரியுமா, அரைகிறான்னா அவன் மேலே எனக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு அது காட்டுது தானே. ஏடி, பொது இடத்துல வச்சு சப்புன்னு அரைகிறான், என்னை எப்படா நீ அரையலாம், எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குன்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கணும் இல்லையா? அதையும் வீடியோ எடுத்து அந்த கன்னத்தில் இருக்கிற கோடோட வீடியோ போட்டு லவ் மார்க்ஸ். எது கன்னத்தில் அறை வாங்கினது லவ் மார்க்ஸா? படித்து மார்க் வாங்கினா பரவாயில்ல, பொது இடத்துல அறை வாங்கிட்டு அதெல்லாம் மார்க்ஸ்ன்னு போடுறியே, இது அசிங்கமாக இல்லையா இந்த தலைமுறைக்கு அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறது சார். இதுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எங்கே தெரியுமா இருக்குது? நம்ம சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ணுவோம், இதெல்லாம் பண்ண தோலை உரிச்சிருவேன்னு அப்பா சொல்லுவார்.
உங்கள் அப்பா அடித்தாருன்னா நான் கேட்கலாம் மாட்டேன்டா, நீ தப்பு பண்ணனா அவர் அடிப்பார் தான், என்னெல்லாம் நடுவில் இழுக்காது அப்படின்னு சொன்ன அம்மா இருந்தாங்க. தோலை உரிச்சு எடுத்துருவேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சு எடுங்கன்னு உங்கள் வாதியாட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா இருந்தாங்க. ஏங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன்றானா, அவனை ஹாஸ்டலில் போடுங்க, ஸ்கூலில் வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம், தோலை உரிச்சு எடுத்துறேன், ஒழுங்காக நடந்துக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி மாறி இருக்கு? ஒரே ஒரு பிள்ளை கருவேப்பிலை கொத்தாட்டம் பெற்று வச்சுருக்கேன், என் பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி தருவேன், என் பிள்ளைய நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்குவேன், என் பிள்ளைய ஒரு வார்த்தை நான் திட்டமாட்டேன் தெரியுமா, சின்னதாக ஏதாவது சொன்னால் கூட அவன் ஹர்ட் ஆகிடுவான் தெரியுமா, அதனால் ஹர்ட் பண்ணாமல் அவனை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சே நான் வளர்ப்பேன் தெரியுமா. இவன்லாம் யார் தெரியுமா? இவன் தான் வருங்காலத்தை அடுத்தவனை வெட்டுறவன், குண்டு வைக்கிறவன், கொலை பண்ணுறவன், பொம்பளை பிள்ளைகளை அடிக்கிறவன், இதெல்லாம் யாருன்னா இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே வளருதே தெரியுமா. இந்த தலைமுறை தான் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணுறது. இவனுங்களால சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க முடியாது தெரியுமா. நீ ஒரு விஷயம் தப்பு பண்ணுறடா அப்படின்னு வெளியில் எவனாவது சொன்னான்னு வச்சுங்க, அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. நீ யார் அதை சொல்கிறதுக்கு? நமக்கு அவன் நல்லது சொல்கிறானா கெட்டது சொல்கிறானான்னு அனலைஸ் பண்ணாமல் ஒருத்தவன் நமக்கு சொல்கிறதே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையாக அந்த ஜென்சி தலைமுறை மாறிட்டீங்க இல்லையா. தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையே கிடையாது சார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 90s கிட்ஸ் எல்லாம் கிண்டல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்பா அம்மா திட்டுறதுக்கெல்லாம் சாகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 500 தடவையாவது நாங்கள்லாம் செத்துருக்கணும். அப்பா அம்மா அடித்ததுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடணும்னா ஒரு 1000 தடவையாவது நாங்கள்லாம் வீட்டை விட்டு ஓடணும். எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை அடிப்பாங்க, எங்கள் நல்லதுக்காக தான் அடிக்கிறாங்கன்னு உணர்ந்த தலைமுறை 90s தலைமுறையாக இருந்தது. ஆனால் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் போதும், என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் தள்ளிட்டீங்க, என் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க, அவனுக்கு வயசே 8 வயசு 9 வயசு தான் ஆகுது, என் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க. அப்படி என்னடா லைஃப் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். என் ப்ரைவசியில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறான் சார். அம்மா மடியிலே படுத்து தூங்கிட்டு இருந்த தலைமுறை சார் நாம, அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே நடந்த தலைமுறை சார் இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை. என் ப்ரைவசியில் நீங்கள் நுழையாதீங்கன்றான். எனக்கும் உனக்கும் அப்புறம் சம்மந்தமே இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். போய் என்ன பண்ணுவேன்? தெருவா பிச்சை எடுப்பிவியா, திருடுவியா? ஜென்சி தலைமுறை இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கே, கஞ்சாவால, போதையால, டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பால இப்படியெல்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்கே, இந்த தலைமுறையால் என்ன ஆனந்தம் கிடைத்துவிட போகிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி நம்ம முன்னாடி இருக்கு. ஆனால் இந்த பொங்கல் நன்னாளில் நமக்கு ஒரு ஆவலும் இருக்கு. அடுத்தவர்கள் சொல்கிறத கேட்டு அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து ஆராய்ஞ்சு நம்ம லைஃப்க்கு இது நல்லதா எடுத்துக்கலாம். அவங்க இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வாயிலேருந்து சொல்கிறது கிடையாது, அவங்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்திலேருந்து அதை நமக்கு சொல்கிறாங்க. ஒருவேளை நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாமே அப்படின்னு போன தலைமுறையுடைய அறிவுரையை ஏற்றுக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்லலாம் இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படின்னு சொன்னால் அதை தானா தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும். ஸோ திட்டினா பரவாயில்ல, நம்மளை பேரண்ட்ஸ் கண்டிச்சா பரவாயில்ல, நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு தலைமுறையாக மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஆசிரியர் அடிக்கிறதுக்கு கையை ஓங்கினாலே சன் நியூஸில் வரையா, நாளைக்கு பேப்பரில் வரையா அப்படின்னு கேட்குற தலைமுறையாக இல்லாமல் தெளிவாக ஒரு விஷயம், ஒரு பையன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், தவத்து மேலே கையை வச்சுட்டு வெளில போயிடுவியா நீ? வாத்தியாரை கேட்டான் சார், என் மேலே கையை வச்சுட்டு வெளில போயிடுவியா, பொழந்துருவேன் அப்படின்லாம் சொன்னான். என்றைக்கு ஆசிரியரை எதிர்த்து பேசி வெளில வந்துருவியான்னு கேட்டான் இல்லையா, இன்னைக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவனே திருடிட்டு வெளியே வர முடியாமல் ஜெயிலில் போய் கிடக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆசிரியர்கள் சொன்னது தான் நல்லதுக்குன்னு உணராத ஒரு தலைமுறையாக வளர்ந்தது இன்னைக்கு ஜெயிலில் கழித்து நின்றுருக்கு அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட தலைமுறையாக மாறப்போகிறோமா இல்லை நல்ல தலைமுறையாக இந்த ஜென்சி தலைமுறை மாறப்போகின்றதா என்கின்ற கேள்வியை உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். எல்லா பட்டிமன்றத்துக்கும் நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம் இல்லையா, முதல் முறையாக பட்டிமன்ற வரலாற்றில் நாங்கள் தீர்ப்பு சொல்லாமல் தீர்ப்பை உங்கள் வசம் ஒப்படைக்கிறோம். ஜென்சி தலைமுறையால் நமக்கு பெரிதும் கிடைப்பது ஆனந்தமா அவஸ்தையா என்று நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பதிவுகளிலிருந்து இந்த ஜென்சி தலைமுறை எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, நல்லதொரு வாய்ப்பிற்கு இந்தியா தமிழ் நிர்வாகத்திற்கு எங்களது பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.